நான் வாழ்க்கையில இப்படியெல்லாம் அழுததே கிடையாது. ஆனா கடைசி 2, 3 நாளா நான் அழுதுட்டே வந்து இருக்கேன். என்னால அத ஏத்துக்கவே முடியல. பாரு இந்த இடத்துல வந்து இருந்திருக்கணும்ல. ச்சே! நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அப்படிங்கிற மாதிரி நம்ம திவாகர் அவர்கள் வந்து சொல்றாங்க. அண்ட் நம்ம பிரவீன் காந்தி இருக்காரு பாருங்க. அவரு இன்னும் அதுக்கு மேல போயிட்டு ஒரு சில வார்த்தைகள வந்து சொல்லியிருக்காப்புல. அப்படிலாம் சொல்லும்போது சடனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாண்ட்ராவுடைய முகத்த வந்து காட்டுறாங்க. கேமராவுல ஜூம் போட்டு. அப்படியே முகமெல்லாம் வெளிரி போன மாதிரி வந்து ஆயிட்டாங்க. ஸோ அப்படி என்ன நம்ம திவாகர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு? நம்மளுடைய காந்தி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கார்டுக்கு அப்புறமா உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செலிப்ரேஷன் ரவுண்ட் அப்படிங்கிறது வந்து ஆரம்பிச்சிருச்சு. செலிப்ரேஷன் ரவுண்டில் கண்டிப்பாக வந்து வியானா வரப்போகிறாங்க. வியானா வந்தாங்கன்னா பிடிச்சி கிளின்னு வந்து கிளிக்க போகிறாங்க சாண்ட்ராவை அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மையாக இருந்தது. ஏன்னா சாண்ட்ரா அவர்களை எதிர்த்து அண்டு வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் அந்த ரெட் கார்டை பற்றியும் வியானா அவர்கள் வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து பேசியிருந்தாங்க. சொல்லப்போனால் ஃபஸ்ட் வந்து ஒரு போஸ்ட் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வீடியோலாம் வந்து போட்டு வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அப்போ இவங்க உள்ளர போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெட் கார்டை பற்றி பேச போகிறாங்க. ஏதோ ஒரு சில உண்மைகள் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வந்து இருந்தோம். ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் கட்டுப்பாடுகள்லாம் அமைச்சு வெளியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத உள்ளர வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா வியானா அவர்கள் வந்து லிட்ரலாக பார்வதி கமருதீன் அப்படிங்கிற பேரை கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படியே வந்தாலும் அப்படியே வாய்க்குள்ளேயே முழுகிடுறாங்க. ஓகேவா? ஆனாலும் சாண்ட்ரா அவர்களை அங்கங்கே எப்படியெல்லாம் வந்து வச்சு செய்ய முடியுமோ அந்தளவுக்கு வந்து வச்சு செஞ்சிட்ருக்காங்க. டெவிலுக்கே டெவிலு, கேமருக்கே கேமரு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் சர்க்கரையை நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பச்சை மிளகா மாதிரி வந்து மாற்றிடுவீங்க. அப்படியே பூவை வந்து பாறை மாதிரி வந்து மாற்றிடுவீங்க. என்னங்க நடிப்பு! நடிச்சதெல்லாம் போதுங்க உங்களுக்கு. வெளியே போனீங்க அப்படின்னா பயங்கரமான சீரியல் வாய்ப்பெல்லாம் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் திவ்யா கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ராவை பற்றி என்ன அழுது ஒவ்வொருத்தராக அனுப்பிச்சுட்டே வந்திருக்காங்க. இவங்களெல்லாம் எப்படி நீங்கள் நம்புறீங்க அப்படின்னு சொல்லி சாண்ட்ராவை பற்றி எங்கெல்லாம் புட்டிச்சு கிளின்னு வந்து கிளிக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசி விட்ருக்காங்க நம்மளுடைய வியானா அவர்கள். காலையில் கூட ஒரு பெரிய சண்டை 2 பேருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் வீட்டுக்குள்ளே வந்து இருக்க போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இதை பற்றி பேசி ஒரு சில வார்த்தைகளை விட்டு கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா மேலே கொண்டு வர தான் போகிறாங்க. அதை புதைச்சி வந்து வைக்க முடியாது. ஓகேவா? ஸோ என்றைக்காக இருந்தாலும் அது உயிர்ப்பிச்சு வெளியே வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. பார்ப்போம். கண்டிப்பாக இன்றைக்கே வந்து வியானாவுக்கும் சாண்ட்ராவுக்கும் கிட்டத்தட்ட முட்டிக்கிச்சு. நேற்றுக்கு நைட் வந்து சாண்ட்ரா அவர்கள் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க விக்ரம் கிட்டேயும் அரோரா கிட்டேயும். ஏன்னா இவன் வந்து சொல்கிறா, ஏன்னா அதுதான் நீங்கள் தான் வந்து வெளியே அனுப்பிச்சிட்டிங்களே அப்புறம் என்ன சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறா. அப்போ எனக்கு என்ன ஃபீலிங்ஸ் இல்லையா? அப்போ நான் என்ன நடிச்சுனா நான் ஏதோ பிளான் பண்ணி அனுப்பிச்ச மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நைட்டுக்கே வந்து முட்டிக்கிச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கிடையில் நம்மளுடைய திவாகர் அவர்கள் உள்ளர வராப்பில். திவாகர் மேலே ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா பார்வதியும் திவாகரும் எவ்வளோ தூரம் வந்து அண்ணன் தங்கச்சி அப்படின்ற மாதிரி வந்து இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். இவங்களோட காம்போவே வேறு மாதிரி வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 15 டேஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 35 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை வச்சு தான் ஓடிச்சு. அதுக்கப்புறம் திவாகர் வெளியே போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதியை ஒன் ஹேண்டடாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க ஒரு 50-60 நாள் கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரையாங்கல் கொயாங்கல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதியோட கேம் மொத்தமே முடிச்சு விட்டாங்க. ஓகேவா? முடிஞ்சு போச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ரெட் கார்டு வேறு வாங்கிட்டாங்களா? ஸோ இதை பற்றி திவாகர் அவர்கள் வெளியே பேசியிருக்காங்க. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, ஆனாலே ரெட் கார்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தார். பார்வதிக்கு ரொம்ப அகெயின்ஸ்டாக பேசாமல் பார்வதிக்கு சப்போர்ட்டிவாக தான் வந்து பேசிகிட்டு இருந்தார். ஸோ இப்போ இவர் உள்ளர வராரு அப்படின்ற போது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருந்தது. ஆனால் போகிற போக்கில் 4-5 வார்த்தையை வந்து விட்டுட்டாப்புல. எப்படி விடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிவிட்டு சந்தோஷமாக எல்லோரும் பிடிச்சி கலாச்சிட்ருக்காங்க. கானா வினோத் அவர்களும் அதே மாதிரி நம்மளுடைய திவாகர் அவர்களும் தன்னுடைய காம்போஸை பற்றி வந்து அழகாக பேசிகிட்டு இருக்காப்புல திவாகர். எனக்கு என்னென்னா இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதே பெரிய விஷயம். திவாகர் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கினாரு, அதே பெரிய விஷயம். எங்கள் அப்பாவெல்லாம் சொல்லி அனுப்பிச்சாரு, வினோத் என்ன சொன்னாலும் நீ அமைதியாக இருப்பா, சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுப்பா, உங்கள் காம்போவெல்லாம் சூப்பராக இருக்குது, தயவுசெய்து வந்து ஸ்பாயில் பண்ணிக்காத, நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவே சொல்லி அனுப்பிச்சாராம், திவாகருடைய அப்பா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா திவாகர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பிரவீன் காந்தி பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளோட விக்ரம், சபரி இவங்கெல்லாம் வந்து கலாச்சிட்டு இருக்காங்க. எப்படி போயிட்டுருக்கு ப்ராஜெக்ட்ஸோ அப்படி இப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் சொல்கிறார், யார் நம்மளுடைய திவாகர் அவர்கள், எல்லாம் ஓகே தான், ஆனால் ஒரு ஆளை மட்டும் நான் மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த ஒரு ஆளை மட்டும் நான் மிஸ் பண்ணுறேன், எல்லாம் ஓகே தான், ஆனால் ஒரு ஆளை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்வதியை தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரவீன் காந்தி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருவோட அம்மா வந்து உள்ளார வந்தாங்கல்ல, பாரு வந்து இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல,
சூப்பராக இருந்திருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி பிரவீன் காந்தி வந்து சொல்கிறாப்புல. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் தடுக்கிறாங்க, வேணாம் 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 அமைதியா இருங்க அப்படின்னு வந்து மாதிரி சொல்லும்போது, எப்பா இல்லைப்பா அவங்க அம்மா வந்தாங்கல்ல, அவங்க அம்மா வந்து என்னுடைய பாட்டை பற்றி வந்து பேசியிருந்தாங்க, அது நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ராவுக்கு ஜூம் வைக்கிறாங்க. இவங்க பார்வை பற்றி பேசும்போதெல்லாம் சாண்ட்ராவுக்கு வந்து ஒரு ஜூமை வந்து வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது சாண்ட்ராவுடைய முகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக அப்படி டிசப்பாயின்மெண்ட்டாக ஒரு மாதிரி வெளிரிய முகமாக வந்து இருக்குது. அதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம திவாகர் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் பிரவீன் காந்தி வந்து சொன்னார் இல்லையா, பார் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார் இல்லையா. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா திவாகர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் ஆக்சுவலாக சார் வாழ்க்கையில் நான் அழுததே கிடையாது, ஆனால் 2-3 நாளாக பயங்கரமாக நான் அழுதுட்டேன் இந்த ஒரு விஷயத்துக்காக. சரி ஓகே, அதை பற்றிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. வெளியே இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து சொல்லக்கூடாது, வேண்டாம் பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி திவாகர் வந்து சொல்லி அங்கே அப்படியே நிறுத்திட்டாப்புல சொல்லப்போனால். ஸோ ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் ஆமாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே நிறுத்திட்டாங்க. ஸோ அதனால் வந்து திவாகர் அவர்களும் பார்வதி பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, சாண்ட்ராவை போய் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் அந்த எதிர்ப்பை வந்து கண்டிப்பாக தெரிவிப்பாங்க. ஆனால் சாண்ட்ராவுக்கு என்னென்னா, ஆட்கள் ஒவ்வொருத்தரும் உள்ளர வர பயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய முகத்தில் வந்து தெரியுது, கிளியராக வந்து தெரியுது. ஏன்னா வியானா வந்து பாசிட்டிவாக ஆரம்பிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வியானா வந்து தனியாக வந்திருந்தாங்க, ஃபஸ்ட்டாக வந்திருந்தாங்க. ஸோ அவங்க தான் முதல்ல வந்து சாண்ட்ரா அவர்கள் வந்து அழுது நடித்து ஆளுங்களை வந்து அனுப்பிச்சிட்டாங்க. அதான் வந்து 2 பேரும் அனுப்பிச்சிட்டிங்களே, அப்புறம் என்ன, எதுக்காக வந்து இப்படி இருக்கீங்க, சந்தோஷமாக இருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க இல்லையா. ஸோ அப்போ இது நெகட்டிவாக தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா அவர்கள் புரிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம் நெகட்டிவாக தான் போயிருக்கு, அப்போ மற்ற ஆட்களாக வரும்போது என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே வந்து ஒட்டிக்கிடுச்சு. ஸோ அதனால் திவாகர் வரும்போதும் அந்த ஒரு முகம் வந்து பாவனை வந்து மாறி போச்சு. அதே போல் பிரவீன் காந்தி வரும்போதும் அந்த முகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்வதி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், 2 நாளாக நான் அழுதுட்டேன் 2-3 நாளாக இந்த ஒரு விஷயத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் வந்து சொல்லும்போது லிட்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஆட்களே வந்து ஒரு மாதிரி தான் இருக்கானுங்க. ஐயோ நம்ம ஏதாவது இவங்களுடைய வலையில் நம்ம விழுந்து அந்த பொண்ணு எவிக்டாக வெளியே போயிடுச்சோம் அப்படின்ற ஒரு யோசனை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளார வந்து இருக்குது. ஓகேவா. ஆனால் எனக்கு என்னென்னா, சாண்ட்ராவுடைய விஷயத்துக்காக மட்டுமே அங்கே ரெட் கார்டு வந்து கொடுக்கப்படவில்லை, அதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள் அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க, அதுக்காக கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் சாண்ட்ராவை மட்டும் ஏன் டார்கெட் பண்ணோம் அப்படின்னா, சாண்ட்ராவுடைய நடிப்பு வந்து அந்த மாதிரி இப்போ வரைக்குமே அது நடிப்பா இல்லை உண்மையாலுமே அந்த மாதிரி சிக்காயிட்டாங்களா அப்படின்றதெல்லாம் தெரியல. பட் எண்ட் ஆஃப் தி டே அவங்க வந்து நிறைய இடங்கள் வந்து நடித்து காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க நடிப்பு அரைக்கி அப்படின்னு சொல்லி பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனாலேயோ என்னமோ தெரியல, மக்கள் வந்து அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே சாண்ட்ரா அவர்கள் ஒரு வேளை தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிற மக்களே, இந்த வாரத்தோட எண்டிங்குள்ளே ஒரு உண்மை கண்டிப்பாக வெளியே வரும். பார்ப்போம் அது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அது வியானா மூலிமா வரலாம், இல்லை திவாகர் மூலிமா வரலாம், இல்லை யாரோ ஒரு மூலிமா ஏதோ ஒரு விஷயத்த, ஏன் பிரஜன் அவர்களே கூட வந்து பார்த்திங்கன்னா அவரும் கொஞ்சம் ஆர்வக்கோளாறு தான். அவர் உள்ளர வந்து சில விஷயத்த பேசுகிறேன், கன்சோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ட்ரை பண்ணி அவராகவே கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் தன்னுடைய தங்கச்சியை வந்து இல்லை அப்படின்றத ஃபீல் பண்ணுறத பார்க்க முடியுது திவாகர் கிட்டேருந்து. ஸோ இதை பற்றி என்னோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை செஞ்சீங்கன்னா until then bye from உதய். நன்றி, வணக்கம்.